செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை, திருவள்ளூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. சென்னை அடுத்த கோவளத்தில் நடைபெறும் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாடு. இன்று மாலை சென்னை வருகிறார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா. முதலமைச்சர் அலுவலக டெண்டர் இறுதியாகும் முன்பே பணிகளை தொடங்கிய விவகாரம். பதிலுரையிலும் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம் அளிக்காததால் வலுக்கும் சந்தேகம். கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு அதிகாரப்பூர்வ கண்டனம் தெரிவிக்காத தமிழ்நாடு அரசு. சட்டப்பேரவையில் கர்நாடகத்தின் வெர்ஷனையே அமைச்சர் எதிரொலித்ததாக உதயநிதி ஸ்டாலின் கண்டனம். மதுரை பூசாரி இறப்புக்கு காவல்துறை தாக்கியதே காரணம் என குடும்பத்தினர் புகார். அடித்து கொன்றுவிட்டு தவறி விழுந்துவிட்டதாக போலீசார் பொய் சொல்வதாக குற்றச்சாட்டு. அடிச்சது வேற யாருமே இல்லை. அவருக்கு எது வந்துட்டு ஆஸ்பத்திரியில வந்து பேரம் பேசினாங்க. 5 எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. இன்ஸ்பெக்டர் தான் பேசினாரு. எல்லாம் பேசி எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். உயிர் இருந்தா தானே பார்க்க முடியும். பாலியல் குற்றவாளிகளை என்கவுண்டரில் சுட்டுக் கொல்ல பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். அரபு நாடுகளை போன்று தண்டனைகளை கடுமையாக்க வேண்டும் எனவும் கோரிக்கை. 4 நல்ல 10 குழந்தைகள் பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டிருக்காங்க. எல்லாம் 4 வயசு, 2 வயசு, 5 வயசு, 9 வயசு குழந்தைங்க. ஃபைனல் இதுக்கு என்னன்னா என்கவுண்டர் தான் அப்படின்றத நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரியை இணைக்கும் வகையில் புதிய கடல் வழி உயர்மட்ட சாலை. பயணிகள் படகு போக்குவரத்து சேவை தொடங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. படுக்கை விரிப்பு, துண்டுகள் உள்ளிட்டவற்றை கொள்முதல் செய்ய கோஆப்டெக்ஸ் நிறுவனங்களுக்கு தடை. அதிகம் விற்பனையாகும் சேலைகளை காட்சிப்படுத்த போதிய இடவசதி இல்லை என கூறி நடவடிக்கை. செங்கல்பட்டு ஜிஎஸ்டி சாலையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்த அரசு பேருந்து. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல். உளுந்தூர்பேட்டை அருகே மணல் கொள்ளை பற்றி தகவல் அளித்ததாக பெண்கள் மீது தாக்குதல். வைப்பாளையம் என்ற கிராமத்தைச் சேர்ந்த 15 பேர் கொண்ட கும்பல் தாக்கியதாக கண்ணீர் மல்க புகார். அறந்தாங்கி அருகே வீடு கட்ட சிறுக சேர்த்த மணலை அள்ளிச் சென்ற அதிகாரிகள். மணல் கொள்ளையர்களை விட்டுவிட்டு அப்பாவி மக்களிடம் அதிகாரத்தை காட்டுவதாக வேதனை. மண்ணை அடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தான் விவசாயம் விளையிறதை வச்சு தான் நான் ஒவ்வொரு பொருளாக வாங்கலாம். மண் அடிச்சு போட்டு வச்சிருந்தேன், அதை வந்து அல்றா சாரை. சென்னை ஸ்டான்லி மருத்துவமனை வளாகத்தில் இளைஞர்களிடையே மோதல். மாறி மாறி தாக்கிக் கொண்டதை அடுத்து அலறி அடித்து ஓடிய மக்கள். சத்தியமங்கலம் அருகே காரப்பள்ளம் சோதனை சாவடியை சுற்றி வளைத்த காட்டு யானைகள். வாகனங்களை நிறுத்திவிட்டு அலறி அடித்து ஓடிய ஓட்டுநர்கள். கொல்கத்தாவில் உள்ள தங்கும் விடுதி ஒன்றில் அதிகாலையில் பயங்கர தீ விபத்து. வங்கதேசத்தைச் சேர்ந்த 9 பேர் உடல் கருகி உயிரிழந்த சோகம்.
நேற்று வினாத்தாள் தயாரிப்பில் ஈடுபட்ட 600 நிபுணர்கள் கூண்டோடு நீக்கம். வினாத்தாள்களை சரிபார்க்க 4 அடுக்கு பாதுகாப்புடன் கூடிய புதிய முறையும் அமல். இரண்டாயிரத்து 24-25 நிதியாண்டில் PM கேர்ஸ் நிதியின் இருப்பு 8453 கோடி ரூபாயாக அதிகரிப்பு. கொரோனாவில் பெற்றோரை இழந்த குழந்தைகளுக்காக 88 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவீடு. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் 40 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சாலை சேதம். சாலையின் அடிப்பகுதியிலிருந்து தண்ணீர் வெளியேறியதால் அதிர்ச்சி. ஹோர்மூஸ் நீரிணையை கைப்பற்றிவிட்டதாக ட்ரம்ப் திடீர் அறிவிப்பு. அமெரிக்காவின் புதிய பகுதி என சித்தரித்து வரைபடம் வெளியிட்டதால் பரபரப்பு. ஈரானுடனான அனைத்து வர்த்தக நிதி பரிவர்த்தனைகளும் நிறுத்தம். ஏவுகணை தாக்குதல்கள் எதிரொலியாக ஐக்கிய அரபு அமீரகம் பதிலடி. விண்வெளியில் கீரைகளை விளைவித்து நாசா விஞ்ஞானிகள் அசத்தல். கீரைகளை சாப்பிட்டு காணொளி வெளியிட்ட இந்திய வம்சாவழி வீரர் அனில். மகளிர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்திய இந்தியா. 6-1 என்ற கோல் கணக்கில் மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்த இந்திய அணி. ரஜினியின் ஜெயிலர் 2 படத்தின் முதல் பாடல் நாளை மறுநாள் வெளியாகிறது. பட தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.